வளர்க பெண்மகளே தென்புலத்து பொன்மொழியாம் தமிழனும் தேவமரத்தை செவிக்கு வார்த்து என்புலர் மகிழ இன்பம் கீதம் பாடி பண்புடன் மனவந்து அன்புடன் வரவேற்ற அறிவும் மங்கையே உமது பக்தியை கண்டியா மெச்சினோம். என் திருப்புருடன் நல்லாசோடு உண்மையும் நான் வாழ்த்துகின்றேனமா. எப்படி என்று தெரியுமா? குண்டிலிட்ட விளக்கொலியாய் கோடி கோடி இன்பங்களை பெற்று குமரக்குள் அல்பற்று என்று இன்புற்று வாழ்கின்ற உண்மையின் மனதார வாழ்த்துகின்றேனமா. உங்களை பற்றி சகலமும் தெரியும். யார் நீங்கள், எங்கே இருந்துங்க வந்தீங்க, ஏன் வந்தீங்க, எப்படி வந்தீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்ற எல்லா விவரமும் எனக்கு தெரியும். இருந்தாலும் குழலிணிந்து யாழிணிந்து என்பார் தன்மக்கள் மழலை சொல் கேளாதவர்னா. ஆக அப்படிப்பட்ட உங்களுடைய மழலை பேச்சை கேட்கணுன்ற ஒரு ஆவல்ல ஆக இந்த இடத்துக்கு வந்தேன். உங்கள் அண்ணனை பார்த்தேன் பேசணுன்ற என்ன வரல, உங்கள் தோழியை பார்த்தேன் கேட்கணுன்ற ஆசை வரல. ஆனால் வள்ளிநாயகம் உங்களை பார்த்த உடனே என் மனசில் இருக்கிறது உங்களோட சொல்லி சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆவலில் இருக்கேன். அதனால் கேட்கக்கூடிய சில விவரங்களுக்கு தகுந்தாற்போல் பதிலளிப்பாயா? கேள்விகள் பிறப்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதற்காக. ஏன் என்ற கேள்வி இல்லாமல் உலகத்தில் வாழ்க்கை என்பதே கிடையாது அப்படின்னுக்காக. அதே போல தொட்டனைத்தொரு மணருக்கேனி மாந்தருக்கு கற்றனைத்தொரு மலைவு அப்படின்ற வள்ளுவனின் முதமளிக்கிறாங்க. தேவலோகவாசி பூலோகத்தை அறிந்து வள்ளிப்பண்டை சந்திச்சு உங்கள் மனதில் உள்ள அதை எல்லாம் எடுத்து சொல்லி என் மனதில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கீங்க. தெரியணும் அப்படின்னா பல பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்ளவா, இல்லை தெரிய வைக்கவா, இல்லை தெரிந்து கொள்ளலாம் என அறியவா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும். தேட கிடைக்காத திரவியமாக தேவலோகத்தில் இருந்து தாங்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால முறையான கேள்விகளை தாங்கள் கேட்டால் முறையோடு பதில் உரைக்க எதிர்பார்த்திருக்கிறேன். கோடி கோடி இன்பங்களை பற்றி குன்றிலிட்ட குலக்கொடியாய் அப்படின்னு வாழணும், அப்படின்னு வாழ்த்தணும். வாழ்த்துறதுக்கு மனசு என்பது வேணும். மனசு இருந்தாதான் மார்க்கம் உண்டு. மனமது ஜென்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைன்னு தாங்கள் பாடலின் மூலம் வாழ்த்தாவிட்டாலும் வசனத்தை வச்சு வாழ்த்தி இருக்கிறாரு. பரவாயில்ல, இருந்தாலும் எப்படிப்பட்ட விஷயத்தை கேட்க போறீங்க கேளுங்க. ஆக தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தட்டுல பல வகையான தட்டு இருக்கு. வெண்தட்டு, பொன்தட்டு, செந்தட்டு என்று சொல்லக்கூடிய மூவகை இருக்கு. ஆக இப்படிப்பட்ட மூவகை தட்டை விட நான் என்னைக்குமே பெருசா நினைக்கிறது இந்த மக்களுடைய கைதட்டுன்ற ஒரு விஷயம். உண்மை உண்மை. வாகின்ற சன்மானத்தை என்ன செய்யறது? சமாளிக்க தெரியாதவர்களும் சத்தம் இல்லாதவர்களும் சபைக்கு வரக்கூடாது அப்படின்னுவாங்க. நல்ல விதமாக சமாளிக்கிறீங்க. உங்களுடைய மழலை சொல்லை கேட்பதற்காக வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னீங்க. இல்ல, மழலை சொல் கேட்பதற்கு என்றால் எப்போ வந்திருக்கணும்? பேதை அப்படின்னு சொல்லக்கூடிய வயதில் வந்திருக்கணும். அப்படி வந்தா தான் அந்த மழலை என்ற சொல்லை நீங்க கேட்டிருக்கணும். அதையெல்லாம் தாண்டி மூன்றாவது பருவமாகிய இடத்தில் என்னிடத்தில் வந்திருக்கீங்க. இருந்தாலும் அந்த சொல்ல இருங்க சுவாமி பேசுனீங்கன்னா கதை பாட்டு பாடிருக்கீங்க. நான் படிச்ச பின்னாடி ஊடல பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காத விஷயமே. மழலை சொல் கேட்கணும்னா பெத்தவர்களுக்கு எப்பயுமே பிள்ளைகள் வந்து குழந்தை தான். அது வயது வந்தாலும் என் பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல தந்தையினுடைய பேரை கேட்டிருக்கீங்க. அற்புதமான பாடல்.